உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை முழுசாக நம்புவீங்க. அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருடைய சித்தம், என்ன வந்தாலும் கர்த்தருடைய சித்தம், என் வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் கர்த்தருடைய சித்தம், என் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் என் கையில் கிடைச்சாலும் இல்லாமல் போனாலும் அது கர்த்தருடைய சித்தம். ஆமென். நீங்கள் அப்படி உங்கள் நம்பிக்கையை கர்த்தருக்கு நேராக திருப்புங்களேன், உங்கள் விசுவாசம் உங்களை மேலே மேலே எழுப்பி கட்டும். உங்களை கெட்டு போக விடாது, உங்களை அமுங்க விடாது, உங்களை சோர்வாக இருக்க விடாது, உங்கள் மூஞ்ச தொங்க போட விடாது. இது என் வாழ்க்கையில் இப்போ கிடைக்கணும்னு கர்த்தருக்கு சித்தம் இருக்குதா? நிச்சயம் கிடைக்கும். ஏன் தெரியுமா? ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் அவர். அவரை விட ஒருத்தன் திறக்க முடியவே முடியாது. நான் என்னதான் போய் முட்டினாலும் திறக்கவும் திறக்காது. அவர் என் வாழ்க்கையில் இது கிடைக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அந்த வாசல் எனக்கு எப்பவும் ஓப்பனாகவே என்ன செய்யும்? நான் நேராக போய் சுதந்திரத்து கொள்ளலாம். அல்லேலூயா. அதுக்கு தடை ஒன்றுமே இருக்காது. ஆனால் இதை கர்த்தர் எனக்கு அனுமதிக்கலை. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் தம்பி அப்படி சொல்கிறாருன்னா அது என்ன செய்யும்? அடைபட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. இது என் கர்த்தருடைய சித்தம்னு புரிஞ்சுக்கணும். கிடைக்கலன்னா என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஓ ஆண்டவரே, ஆ ஆண்டவரே என்ன செய்யக்கூடாது? ஆமாம், ஆய்க்கு கடைசி வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? அக்கு வரைக்கும் சொல்லக்கூடாது. இல்லை கிடைக்கல, ஆமாம் இன்னைக்கு இது எனக்கு கர்த்தருடைய சித்தம் இல்லை. ஆமாம் ஆண்டவரே, உங்கள் சித்தப்படி என்ன செய்யுங்க, நடத்துங்க. ஆமென். ஒரு கிராமத்துக்கு வெளியே ஒருத்தர் உள்ளே போகும்போது கிராமத்துக்குள்ளே சுவிசேஷம் சொல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவர் அங்கேயே முட்டி போட்டார். ஆண்டவரே, உங்கள் வசனத்தை என்ன செய்கிறேன்? இந்த இடத்துல காவல் வைக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை அனுப்புகிறேன். ஊருக்காரனுக்கு ஃபுல்லாக அன்றைக்கி டயரியா. ஆமென். அடுத்த நாள் அதே ஆள் உள்ளே போய் ஜெபம் பண்ணுறாரு, சரியாகுது. எதை வேணாலும் கொடுப்பாரு, அதை நிறுத்தவும் செய்வார். அல்லேலூயா. உங்கள் சித்தமாக இருந்தால் இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். அடுத்த நாள் எல்லாருக்கும் போகுது, ஆண்டவரே எலியா மாதிரியே தான் என்னுடைய கை அசையாமல் என்ன செய்யாது, வானம் திறக்காது. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் கெட்டு போகாமல் உயர்த்தப்பட வேணுன்றது அவருடைய சித்தம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா முழுமையுமாக நம்பணும். உங்கள் எழுதியும் முழுமையுமாக நம்பணும். எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்புறீங்கல்ல, என் வாழ்க்கையில் இதை அவர் அனுமதித்திருக்கிறார் என்பதையும் என்ன செய்யுங்க, நம்புங்க. இது என் வாழ்க்கையில் அவர் அனுமதிக்கலை அப்படின்றதையும் என்ன செய்யுங்க, முழுமையுமாக நம்புங்க. ஆமென். கர்த்தர் இது அனுமதிக்கல, ஆமாம் அனுமதிக்கலை. எனக்கு எப்போ தரணும் அவருக்கு தெரியும். அவர் தான் என் அப்பா. அவருக்கு எனக்கு பற்றி எல்லாம் என்ன செய்யும், ஆமாம் என்னை பற்றி எல்லாம் A to Z அவருக்கு தெரியும். அவர் எனக்கு கொடுத்தா வாங்குவேன், கொடுக்கலன்னா அமைதியாக என்ன செய்வேன், சோத்திரம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உட்காந்து அமைதியாக சோத்திரம் பண்ணுங்களேன், கிருபை கூடிரும். ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக என்ன செஞ்சிடும். அல்லேலூயா.